ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரசியலாக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரேன். எனக்கு நிறைய விஷயம் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நம்ம இருந்த நிலையும் இப்போ இருக்கிற நிலையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசங்க. அறவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. இன்றைக்கி சைனாவோட பிரதமர் வந்தார். நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் லைனில் நம்ம ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது. அப்புறம் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரியே எவ்வளோ பேர் இந்தியன்ஸ் பிரதமர், நம்ம மலேசிய பிரதமர் சுற்றி இருக்காங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இட்ஸ் வெரி 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 சேட் டேலாம். இதுக்கு முன்னே உள்ள கட்சியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. சும்மா நின்றுதான் இருப்பாங்க. அங்கே ஒரு பிராண்டிங்காக இருந்திருப்போம், இந்த நாட்டில் தமிழவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இல்லை. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரேன். இப்போ நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க, சில பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. என்ன வேணால் பேசுங்க. ஈவன் லிங்கேஷ், YB லிங்கேஷ் பேசுகிறத கேட்டேன். அப்புறம் மார்ஷல் லிங்கேஷ் பரவாயில்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் செனட்டர். அவர் ஏதோ முயற்சி பண்ணுறாரு. பட் YB முடிஞ்சால் உங்களோட சீனியர்ஸ், அதாவது மற்ற கட்சியாக இருக்கட்டும், இல்லை மூத்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவங்கள ஆலோசனை கேட்டு சில விஷயங்களை பண்ணுங்கள். நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறது முக்கியமான ஒரு வீடு, இட்ஸ் அ பார்லிமெண்ட். அதேமாதிரி மார்ஷல் எங்கே போயிட்டார் தெரியல. இறங்கி அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு நல்லா இல்லை, இங்கிட்டு தான் நல்லா இருக்கும்னு சொன்னவர் இன்றைக்கி இங்கிட்டு நல்லா இல்லை, அங்கிட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அருண் டோரேசாமி யாருங்க? இறங்கி ஹிந்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உமாகந்த யாருங்க? இவங்க யாருமே பதவி இல்லை, அரசாங்கம் சம்பளம் இல்லை. வெள்ளம் ஸ்ரீமுடானாலே வத்துலப்பான், இது எல்லாமே தமிழங்க இருக்கிற இடம். வெள்ளம், மலைக்காரர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்கே மட்சாபு, நான் நின்ற பார்லிமெண்ட்டில் போன தேர்தலில் கேட்குறப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு இந்த தடவை அனுவார் பிரதமர் ஆகணும், அதனால் நாங்கள் வாட்ஸ்அப்புக்கு தான் போடுன்னு சொன்னவங்க இன்றைக்கி செம்ம காண்டாக இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வி நீட் சம்படி, ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக வேணும். என்னை யாரும் தேர்ந்தெடுக்க கிடையாது. பட் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு குரல் கொடுக்குறேன். நீங்கள் யார் சரிப்பட்டு வருதோ அவங்கள தேர்ந்தெடுங்க. வெற்றியோ தோல்வியோ நம்ம அடுத்த எலெக்ஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஓட் மேனிப்புலேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு, எப்படி பாஸ் கட்சி பிஏனை கவுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தேன். நீங்கள் பாருங்கள், ஓட்டர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா, பாகியன் தீமு, பாகியன் பாரத்ன்றது இந்த பினாங்கி, பேரா, சிலாங்கோ, நெகிரி, சிம்லா, மலாக்கு, இதெல்லாம் பாரத். தீமூர் கிளான்தான், திருங்கானு, பாங், அங்கிட்டு மெர்சிங், இந்த ஏரியாலாம் தீமு. அங்கிட்டு நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மி. ஓகேயா? ஸோ ஒரு சீனனா கூட இருக்கு, ரொம்ப கம்மி. அங்கே நிறைய விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் அங்கே நாட்டானுங்க நிறைய பேர் அந்த சைட்டு. ஸோ பாஸ் என்ன பண்ணிச்சு, இந்த சைட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஓட்டர்ஸ் மைக்ரேஷன் பண்ணாங்க. எப்படின்னா, அங்கே யார் ஜெயிச்சாலும் அவங்க ஆள் தான். ஓகேயா? எந்த சைடு ஜெயிச்சாலும் அவங்க ஆள் தான். ஆனால் இங்கிட்டு தோத்துட்டாங்கன்னா முடிஞ்சு. ஏன்னா இதுதான் டெவலப் பண்ண சைட்டு. இப்போ என்ன பண்ணாங்க, மில்லியன் கணக்கு ஆளை எங்கே நம்மளோட மெஜாரிட்டி இருக்கோ அங்கே பார்க் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் தான் டிசிஷன் மேக்கிங் நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு. நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள், எடுத்து ஓட்டர்ஸோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ இன்றைக்கி ஸ்லாங்கோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 எலெக்ஷனுக்கு முன்னே about 4.95 மில்லியன் தான் பாப்புலேஷன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 7 மில்லியன் டச் பண்ணுது. அதில் 700,000 இந்தியன்ஸ். அப்பயும் 600,000 ப்ளஸ்ஸாக இருந்தோம், இப்பயும் 700 தான். ஆனால் அவங்க மட்டும் டபுள் ட்ரிபிள் ஆகிட்டாங்க, எப்படின்னு தெரியல. ஸோ பாப்புலேஷன் ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதுக்கு ஒரு தீர்வு நாளைக்கு நான் ஐடி கம்பெனி சந்திக்கிறேன். நான் சொன்னேன்ல, ஐஎம் மலேசியன் இந்தியன் பிராண்டிங், அதை கண்டிப்பாக நான் அமுல்படுத்துவேன். ஒத்தமொத்த மலேசியன் இந்தியன்ஸை எனக்கு ஆதரவு கொடுத்து, இன்றைக்கி என்ன தெரியுமா,
அவர் லிங்கேஷ் பேசுகிற பிரகாரம் 1.5 மில்லியன் பினாங், 1.5 மில்லியன் பத்துகேஃப். அப்போ 3 மில்லியன் ஆச்சே. இப்போ நாங்களாம் போவே இல்லை, நாங்கள் வீட்டில் இருந்தோமே. அப்போ நம்ம உண்மையிலே எவ்வளோ பேர் இருக்கோம்? லெட்ஸ் சே 4 மில்லியன் தான் நம்ம இருக்கோன்னு காமிச்சிட்டாலே we are already 11% of the population. நம்மளோட எண்ணிக்கையே கூட ஆயிடுச்சுன்னு நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தை நம்ம சூ பண்ண முடியும். எப்படி சூ பண்ண முடியுமோ? இத்தனை நாளாக நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன் எங்களை ஏபிஎனுக்கு நம்ம ரெக்கார்ட் இருக்கோங்க, உண்மையில் எத்தனை பேர் இருக்கோன்னு. அரசாங்கத்தில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. எந்த சமுதாயத்தில் கூட காசு வச்சுருக்காங்க, எந்த சமுதாயத்தில் கம்மியாக காசு வச்சுருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில் வச்சுருக்காங்க. டேட்டா ஓகேயா? ஸோ அந்த டேட்டா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஐ நீட் யூ டு சப்போர்ட் மீ. ஸோ நாளைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி கை மீட் பண்ணி நம்மளுக்கு முக்கியமான சில விஷயங்களை நான் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளன்றைக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். என்னன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் இதில் நம்மளோட 2 மில்லியனோ 3 மில்லியனோ பாப்புலேஷன் இருக்காங்களா, அத்தனை பத்திர ஆதரவு நம்மளுக்கு வேணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வச்சுக்கிங்களேன், அடுத்த எக்கானமி பவர் நம்ம தாங்க. எப்படி திரும்ப நம்ம பவர்ஃபுல் ஆகணும்? அரசாங்கமே நம்மக்கிட்ட தயவுசெய்து எனக்கு கடன் கொடுக்குறேன்னு கேட்குற அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் ஆகணும். முடியுமே இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு லீடர்னா அதை செஞ்சு காமிக்கணுங்க. ஒரு சமுதாயத்தை தலை தூக்கி நடக்க வைக்கிறது தான் ஒரு லீடரோட பொறுப்பு. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, மலைக்காரங்களும் சின்ன குறை சொல்ல முடியாது. அவங்க சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சினிமா இண்டஸ்ட்ரி மலைக்கார ஆர்டிஸ்ட் போயிட்டு அவங்களோட தன்ஸ்ரீயோ இல்லை ஒரு டத்துஸ்ரீயோ ஸ்பான்சர்ஷிப் எடுத்தாங்கன்னா, அவங்க கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வெள்ளி. எனக்கு தெரியுங்க, நான் மெலி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், மெலி இண்டஸ்ட்ரியில் ரேன்னு சொல்லுவாங்க, REN. ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப் நம்ம சமுதாயத்தில் கிடைக்காது தெரியுமாங்க. ஒரே ஆளுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள். ஏன்னா அவன் குடும்பம். அது மட்டும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை மாற்ற அமைக்கணும்னா நான் ஒன்று சொல்லிட்டா, சில பேர் கொமெண்டில் போட்டிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன் பழைய கொமெண்ட். orang bukan Melayu, bukan Muslim pun boleh jadi Prime Minister அப்படின்ட்டு. எப்படிங்க ஆவீங்க? அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு அரசாங்கம் எப்படி உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஒரு மெஜாரிட்டி வேணும். ஓகேயா? மெஜாரிட்டி நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஓகே, முதலாவது நம்மளோட எண்ணிக்கையே கரெக்டாக இல்லை. ஏன்னா ஒரு மெஜாரிட்டி லெட்ஸே பிஎன் பக்கத்தன் ஹரப்பன், இந்த 2 இதில் பக்கத்து ஹரப்பன் மெஜாரிட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மெஜாரிட்டி அரசாங்கம் உருவாக்கிருச்சு. 112 சீட்டு அரசாங்கம் உருவாக்கிருச்சு. ஆனால் அந்த மெஜாரிட்டியில் யார், எந்த கட்சி? இப்போ காம்பினேஷன் DAP PKR இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்களே, அந்த மெஜாரிட்டியில் யார் மெஜாரிட்டி ஓட்டு வச்சுருக்காங்களோ அவங்க டிசிஷன், அவங்க தான் பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இங்கே எப்போதும் பிஎன்லேயே அம்னோலேயே தேர்ந்தெடுத்தாங்கன்னா MICயில் மெஜாரிட்டி கிடையாது, MCயில் மெஜாரிட்டி கிடையாது. ஜெயிச்ச கட்சியில் அதுலேயும் மெஜாரிட்டி இருந்தால் தான் அவங்க பிரதமராக வர முடியும். அந்த மாதிரி நம்ம எப்படி ஆக முடியும்? பிள்ளை பத்துக்கிறதுக்கே இன்றைக்கி யோசிக்கிறோம். ஏன்னா செலவு பண்ண காசு இல்லை. அப்போ நம்ம சமுதாயத்தை வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு திரும்ப மலைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, என்னோடய எக்ஸ் லெக்சரர், அவளுக்கு ஒரு 43-44 வயசு இருக்கும். அப்போ கிளாஸ் முடிஞ்சிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்கப்போ கேட்டேன், எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு அப்படின்னா? 6 பிள்ளைங்க அப்படின்னா. அவ்வளோ யங்காக ஒரு லெக்சரர், எடிக்கேட்டட், எப்படி நீங்கள் 6 பிள்ளையை பற்றிக்கிட்டிங்கன்னா? அப்போ சொன்னான், ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் ஒரு கேப் போட்டு 2, அப்புறம் இன்னொரு கேப் போட்டு 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வளர்ந்து அஸ்ராமாவுக்கு போயிடும், அரசாங்கம் பார்த்துக்கும். அதே மாதிரி இது 2. அப்போ இதுங்கெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வர வரைக்கும் அரசாங்கம் ஸ்கூல் அஸ்ராமாவுக்கு அனுப்பி அரசாங்கம் ஃபுல்லாக செலவு பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாப்புலேஷனை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிற பிள்ளைங்களே ஒழுங்காக வளர்க்க முடியல. அதில் சோஷியல் இஷ்யூஸ் நிறையா, ட்ராப் அவுட்ஸு நிறைய பிரச்சனை இருக்குங்க நம்ம சமுதாயத்தில். சால்வ் பண்ணணும், ஒன்றா சால்வ் பண்ணுவோம். நான் பார்க்குறேன், என்னோடய வீடியோ நிறைய வைரலாக போய்கிட்டு இருக்கு, நிறைய கால்ஸ் வருது, நல்லா பேசியிருக்கீங்க, நல்லா அக்ரெசிவாக பேசியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே நான் எனக்காக பேசுவது கிடையாது,
என் குடும்பத்திலே அடுத்த ஜென்ரேஷன் 4 பேர் இருக்காங்க, 4 பிள்ளைங்க. ஒன்றும் உலகத்தை பார்க்காத பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க, தம்பி பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. அந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணும்போது வந்து குப்பாலில் போதா? நல்லா எடுக்கேட் பண்ணி நல்ல வேலையில் உட்கார வைக்கணும் அப்படின்னா எடுக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல வசதியாக இருக்கணும். ஏன்னா எடுகேஷன் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் செய்யணுன்னா பணம். அப்போ நான் வந்து தனியாக மூவ் பண்ண முடியாதுங்க. மொத்த சமுதாயம் ஒன்று கூடணும். இங்கே தனித்தனியாக வீடியோலாம் செய்கிறீங்களே, சில தலைவரெலாம் பார்த்தேன், பதவி இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி நீங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு நானும் எப்போதும் வீடியோ செய்ய மாட்டேன், எப்போ ஒரு நாள் தான் வீடியோ செய்வேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு சில ஆலோசனைலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பதவி இருக்கிறப்ப என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் எனக்கு ஒரு பதவியும் இல்லை. ஆனால் என்னை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஐடியாஸ் கொடுக்குறேன். ஐடியாஸ்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பழனிவேல் டிவிஷனுக்கு வந்தப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எல்லாமே என்னை பார்த்து சிரித்தாங்க. என்ன தெரியுமா சொன்னேன்? நம்ம ஜென்ரேஷன் கேப் ரொம்ப இருக்குது. ஸோ பழைய தலைவர்கள்லாம் நம்ம வந்து எப்படி ஒரு இமெயில் செட்டப் பண்ணணும், ஒரு ஜிமெயில் எப்படி செட்டப் பண்ணணும், ட்ரைனிங் கொடுப்போம். மலேசியாவில் உள்ள அத்தனை லீடர்ஸ்க்கு, அத்தனை பிரான்ச் சேர்மன். ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் வயசாகிட்டாங்க, டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இதுக்கு அவங்க சிரித்தாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. இன்றைக்கி இமெயில் இல்லாமல் நீங்கள் பேங்கை ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க. அந்தமாரி என்னோட எப்போதுமே தூர சிந்தனை பார்வை. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, ஃபிசிபிலிட்டி ஸ்டடின்னு ஒரு விஷயம் எப்படி தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை இறங்கிறதுக்கு முன்னே அதில் என்னென்ன SWOT அனாலிசிஸ், SWOT, எப்படி வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மள்ட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது, வீக்னஸ் அளவுக்கு மாரி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் லாட். ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம், எப்படி திருப்பி ஜெயிச்சு வரப்போகிறோம் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு வழி வச்சுருக்கேன். ஐ எம் மலேசியன் இந்தியன் வந்து ஒரு கேம்பெயின், நம்ம சமுதாயத்தை பலமான சமுதாயத்தை மாற்றுறதுக்கு ஒரு கேம்பெயின். கூடி சீக்கிரம் என்னோடய வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.